வயதான முதியவர்கள், தோட்டத்து சாலைகளிலே குடியிருப்பவர்கள் நாளும் பொழுதுமாக சித்திரவதை செய்து கொல்லப்படுகிறார்கள். தமிழக போலீஸ் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. முதன்முறையாக சென்னிமலையிலே ஆரம்பித்து காங்கேயத்திலே தொடர்ந்து பல்லடம் 3 கொலை, அதற்கு பிறகு இப்போது சேலம் வரையிலே படர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த கொடூர கொலைகள். காதை அறுத்து, கண்ணை நோண்டி, மூக்கை நோண்டி, கையை வெட்டி, வளையலை கழட்டி, இப்படி கொடூர கொலை செய்யும் கொடூர திருடர்களை பிடிப்பதற்கு ஒரே மாதிரியாக இந்த சம்பவம்லாம் நடக்கிறது. பிடிப்பதற்கு போலீஸ் தயக்கம் காட்டுவது ஏன் என்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஊட்டியிலே இன்றைக்கு ஓய்வெடுக்க சென்றிருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு அவருடைய தந்தையார் கேட்டார், கும்பி எரிகிறது, குடல் கருகிறது, குழு வாசம் ஒரு கேடா என்று. அதே போல் நாடு முழுவதும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, வம்பு வழக்குகள் தினமும் பெருகி வருகிற நேரத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையாருடைய பாஷையிலே கேட்பதாக இருந்தால் நாடெல்லாம் கொலை, கொள்ளைகள் நடக்கிறது, உங்களுக்கு ஊட்டியிலே குழு வாசம் ஒரு கேடா என்று கேட்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.